Punjabi's healthy kitchen. இன்றைக்கி நாங்கள் வந்து மைக்ரோக்ரீன் சாலட் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்குறோம். இதில் வந்து 100 grams ஆஃப் மைக்ரோக்ரீன்ஸ் நாங்கள் எடுக்கிறோம். அதோட we can add for the கேரட்டுக்கு வந்து இதில் ஆட் பண்ணுறோம். கேரட் ஆட் பண்ணிவிட்டு அதோட வந்து கொஞ்சம் டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு டொமேட்டோஸ் எடுத்துக்கொள்ளலாம். டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணுறோம். ஆனியனும் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு ஆட் பண்ணலாம். அது வந்து நாங்கள் வந்து இதில் வந்து ஸ்மால் ஆனியன் எடுத்துருக்கிறோம். நீங்கள் வந்து விருப்பம்னு சொன்னால் யூ கேன் யூஸ் ஃபார் த பிக் ஆனியன் ஆல்சோ. அதோட வந்து கொஞ்சம் க்ரீன் சில்லியை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். we can mix thoroughly. Microgreens and carrot and இது எல்லாத்தையும் வந்து thoroughly mix பண்ணிவிட்டு then you can add for salt வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். சால்ட் வந்து தட் இஸ் யுவர் டேஸ்ட்டுக்கு சால்ட் ஆட் பண்ணுங்கள். அதோட கொஞ்சம் பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஸ்பூன் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கை யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன வேணுமானாலும் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். யூ கேன் மிக்ஸ் thoroughly அண்ட் யூ கேன் ஆட் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் இதோட. திஸ் இஸ் கால்ட் ஃபார் தி டெலிசியஸ் மைக்ரோக்ரீன் சாலட். இந்த சாலட் வந்து நீங்கள் வந்து இல்லை சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் மட்டும் வடிவாக கன்சியூம் பண்ணலாம். அதாவது இது வந்து டைப் 2 டயபெட்டிக் வந்து இது வந்து ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். அடுத்தது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் வந்து இந்த டிஷ்ஷை வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நல்ல நியூட்ரிஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். நியூட்ரிஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.